உச்சி பிள்ளையார் டெம்பிள் திருச்சிராப்பள்ளி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் சிட்டிக்குள்ளே மலைக்கோட்டை அப்படின்ற ஏரியாவுக்குள்ளே உச்சி பிள்ளையார் டெம்பிளாக விநாயகர் அங்கே இருக்கார். இது வந்து 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இந்த கோயில் கட்டப்பட்டது. இந்த கோயிலில் சிறப்பம்சமே விநாயகர் வந்து விபீஷ்ணன் வந்து அவருடைய தலையில் கொட்டியதால் அந்த சிறு குடையுடன் விநாயகர் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ கற்பக விநாயகர் டெம்பிள் பிள்ளையார்பட்டி. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில் இருக்குது. இந்த கோவில் 7th செஞ்சுரியிலே கட்டப்பட்டது. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் வந்து 2 கைகளுடன் இருப்பார். அந்த மாதிரி உலகத்தில் வந்து 2 கோயில்கள் தான் விநாயகர் வந்து 2 கைகளோடு இருக்க மாதிரி இருக்குது. அதில் ஒன்று வந்து பிள்ளையார்பட்டி, இன்னொன்று ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான். மணக்குள விநாயகர் திருக்கோவில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1688ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சமே இந்த கணபதி பெயர் வந்து புவனேஸ்வர் கணபதி என்ற பெயர் தான் பெற்றவர். நாளடைவில் மணக்குள விநாயகர் என அழைக்கப்படுகிறார். மணக்குளத்துக்கு மண என்றால் மணல் என்றும், குளம் என்றால் கடலுக்கு அருகே உள்ள குளம் என்றும் அர்த்தமாகும். உசிஷ்ட கணபதி திருக்கோவில். இதோட மூலவர் வந்து உசிஷ்ட கணபதி. இது வந்து திருநெல்வேலியில் 1000ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையில் மணிமூர்த்தீஸ்வரத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் டெம்பிள். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, தீவனூர் திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. பாண்டிச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா, சிவலிங்கம் போன்ற விநாயகர் ஒரு சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில். அனைத்து நோய்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்த தெய்வம். அதிகாரம் மற்றும் பதவிக்கு ரொம்ப இந்த கோயில் வந்து வரம் அளிக்கிறது. முக்குரணி விநாயகர் ஆலயம். இது 1600ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள ஒரு விநாயகர் சன்னதியாக இருக்கிறது. இது ரொம்ப பிரபலமான ஒரு விநாயகர் சன்னதியாக மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளே உள்ளது. ஆதி விநாயகர் டெம்பிள். இது எங்கே இருக்குன்னா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் பூந்தோட்டம் அப்படின்ற ஊரில் இருக்குது. இது 700ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். தில தர்புணபுரி என்ற பெயர் கொண்ட இந்த 2 வார்த்தைகளிலிருந்து வந்தது. இது ஸ்தலபதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சடங்குகளை செய்ய 7 தலங்கள் உள்ளன. காசி, ராமேஸ்வரம், ஸ்ரீவஞ்சியம், திருவெண்காடு, கயா, திருவேணி சங்கமம், திருத்தல. அபிஷ்டவரத கணபதி கோவில். இந்த கோவிலோட மூலவர் அபிஷ்டவரத கணபதி. இது எங்கே இருக்குன்னா, திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பம்சமே அகஸ்தியர் தனது குள்ள வடிவத்தை இந்த இல்லத்தில் அடைந்தார். நறுமுக விநாயகர் ஆலயம். இந்த கோயிலோட மூலவர் வந்து நறுமுக விநாயகர். இது எங்கே இருக்குன்னா, சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பம்சமே விநாயகர் வந்து மனித உருவில் இருக்கிறாரு. கணபதீஸ்வர ஆலயம். இது கோவிலோட மூலவர் வந்து வடப்பி கணபதி. இது எங்கே இருக்குன்னா, காட்டன்குடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இது 700ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். பல்லவர்களால் வாதப்பியிலிருந்து விநாயகர் சிலை இங்கு கொண்டு வந்து வரப்பட்டது. கற்பகநாத கோவில். இந்த கோவிலோட மூலவர் வந்து ஸ்வேத்த விநாயகர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருவாலாங்குழி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பம்சமே தெய்வ புனிதமான பார்க்கடலில் தேவர்கள் கலக்கிய போது உருவான விநாயகர். அதன் வெள்ளை உருவத்தை குறிக்கிறது. ஈச்சனாய் விநாயகர் டெம்பிள். இதோடைய மூலவர் வந்து விநாயகர் கணேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் ஈச்சனாயில் இருக்குது. இது 1500ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. நாயக்கர்களால் மதுரையிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்ட தெய்வம். முதலில் பேரூர் கோயிலுக்காக இருந்தது. புளியங்குளம் விநாயகர் டெம்பிள். இதோடைய மூலவர் வந்து முந்தி விநாயகர். இது எங்கே இருக்குன்னா, புளியங்குளம் கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த விநாயகர் சிலை தான் ஏசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலையாக கருதப்படுது. ஸ்ரீ விக்னேஸ்வர் ஆலயம். இதோட மூலவர் வந்து ஸ்ரீ விக்னேஸ்வர். இது எங்கே இருக்குன்னா, மேல கொலப்பாடி ஆண்டிமடம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்குள்ள விநாயகர் சிலை தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலை. பெரிய உச்சி பிள்ளையார் டெம்பிள். இதோட மூலவர் வந்து உச்சி பிள்ளையார். இது எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்தில் இருக்குது. இது 1000ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது வந்து கும்பகோணம் நகரின் மையப்பகுதியில் இருக்குது. ஸ்ரீ மகா கணபதி டெம்பிள். இது எங்கே இருக்குன்னா, கணபதி அக்ரகாரம் கும்பகோணத்தில் இருக்குது. இந்த கோயில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா, அகஸ்தியரால் ஒரு புனித நோக்கத்துடன் கட்டப்பட்ட கோயில். இதில் பசி பட்னியிலிருந்து உலகத்தை பாதுகாக்கிறது. இந்த கோயில் உள்ள கணபதிக்கு சொந்த தோற்றம் உள்ளது. வேறு எந்த கோயிலும் கிடையாது. அருள்மிகு பிரசன்ன விநாயகர் டெம்பிள். இந்த கோவிலோட மூலம் வந்து ஸ்ரீ பிரசன்ன விநாயகர். இது எங்கே இருக்குன்னா, கணபதி புது கோயம்புத்தூரில் இருக்குது. இது 1937ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கோவில். பஞ்சமுக விநாயகர் டெம்பிள் நாமக்கல். இதோடைய மூலம் வந்து ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர்.
இந்த கோவிலோட சிறப்பம்சம் வந்து விநாயகர் முகத்தில் 4 பக்கமும் அதன் மேல் ஒரு முகம் இருக்கும்.